அங்க இருக்கும்போதே நீங்க சொன்னீங்க அவருடைய குரோத் எந்த மாதிரியா இருந்தது. இப்ப அவர் இருக்கிற இடத்தையும் சரி, ஒரு ரிவ்யூ ப்ரூஃபா, ஒரு கிரிட்டிக் ப்ரூஃபா மாறிட்டுருக்குல்ல. இத எப்படி பார்க்குறீங்க? இந்த வளர்ச்சி அது காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு படம் ஹிட்டு, 2 படம் ஹிட்டு குடுக்கலங்க. எடுத்தோனே ஒரு ஆக்ஷன் ஹீரோ கிடையாதுங்க. அவர் போட்ட பேஸ் இருக்குல்ல, கதை, 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 கதை. நல்லா அந்த ஏஜ்ல நல்ல கதைகளை தேர்வு பண்ணி, அவருக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டார். ஃபேன்ஸ் ஃபாலோயிங் உருவாயிடுச்சு. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சிட்டா லவ் பண்ணிட்டேன்னா, நீங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து சின்னதா நீங்க குடுத்த படம் சரியில்லைன்னா, நான் பார்க்காம விட்டுருவேனா? முடியாது. விட்டுருவேனா? டேய்! அதுக்கு முன்னாடி அவர் பண்ண ட்ராவல் எவ்வளோ அசிங்கங்கள், எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ சந்திச்சிருப்பார்ல. இப்போ நான் இருக்கேன், பெரிய டைரக்டர் ஆகிட்டேன்னா இல்லையே. நான் பண்ணதே 2 படம் தான் டைரக்ஷன் இது இருக்கும். ஒரு 3வது ஒரு படம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் என்னால் அந்த இடத்துக்கு போக முடியுதா? பட் அவர் எப்படி வந்தார்? அவர் உணர்ச்சி வசப்பட்டு பார்த்தீங்கன்னா எங்காவது எங்கேயுமே இல்லை. ஐயோ, எப்பவுமே பட மாட்டார். ஒரே ஒரு தடவை என்கிட்ட சண்டை போட்டார். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் ஹீரோ என்ன இது வரைக்கும் திட்டவே இல்லையே. திட்டார், ரொம்ப சந்தோஷப்பா. வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் வித் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னா, அதாவது இவர் எடுத்த ஒரு படம் வந்து என்னுடைய ஒன் ஆஃப் த மேஜர் பார்ட் ஆஃப் சைல்டுஹுட்டாக இருந்திருக்கு அப்படின்னா வந்து அது பொய் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இவருடைய படத்துடைய பாடல்களாக இருக்கட்டும், இல்லை இந்த படத்தில் வர சீக்வன்ஸாக இருக்கட்டும், பெரிதளவில் எனக்குள்ள ஒரு தாக்கத்தையும் கிரியேட் பண்ணியிருக்கு. என் கூட இன்னைக்கு ஷாஜகான் படத்துடைய இயக்குனர் ரவி அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல எனக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அங்கே இருக்கும்போதே நீங்கள் சொன்னீங்க அவருடைய குரோத் எந்த மாதிரியா இருந்தது. இப்போ அவர் இருக்கிற இடத்தையும் சரி, ஒரு ரிவ்யூ ப்ரூஃபா, ஒரு கிரிட்டிக் ப்ரூஃபா மாறிட்டார்ல. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த வளர்ச்சி அது காரணம் என்ன தெரியுங்களா? அவர் போட்ட பேஸ் இருக்குது பார்த்தீங்களா? அவர் வந்து ஒரு படம் ஹிட்டு, 2 படம் ஹிட்டு கொடுக்கலங்க. அவர் எடுத்தோடனே ஒரு ஆக்ஷன் ஹீரோ கிடையாதுங்க. அவர் முதல் படம் வந்ததுல இருந்து அவர் போட்ட பேஸ் இருக்குல்ல, கதை, 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 கதை. நல்லா அந்த ஏஜ்ல நல்ல கதைகளை தேர்வு பண்ணி, அவருக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டார். ஃபேன்ஸ் ஃபாலோயிங் உருவாயிடுச்சு. பெரிய ஃபேன் ஃபாலோயிங் உருவாயிடுச்சு. லவ் ஸ்டோரிஸ் பண்ணார், ஃபேமிலி ஸ்டோரிஸ் பண்ணார், மேக்ஸிமம் லவ் ஸ்டோரிஸ் பண்ணார். பிகினிங்கில் எல்லாமே லவ் ஸ்டோரிஸ் தான். பிகினிங் அப் டு திருமலை வரைக்கும். திருமலை தானே? பகவதி வரைக்கும். பகவதி வரைக்கும் லவ் ஸ்டோரிஸ் தான். அப்போது அவர் ஒவ்வொன்றும் வெற்றி கொடுக்க அவர் பின்னாடி மிகப்பெரிய ஒரு இளைஞர்கள் பட்டாளம் உருவாயிடுச்சு. இப்போ நீங்கள் உங்களை வந்து எனக்கு பிடிச்சிடுச்சு. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சிட்டா லவ் பண்ணிட்டேன்னா, நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து சின்னதாக நீங்கள் கொடுத்த படம் சரியில்லைன்னா, நான் பார்க்காம விட்டுருண்ணா? முடியாது. விட்டுருண்ணா? டேய் வாடா, அதில் எல்லாம் இருக்குடா, இதில் தான். அப்படியாப்பட்ட ஒரு ஃபாலோவர்ஸ் அவர் உருவாக்கிக்கிட்டார், ஃபேன்ஸ். அதனால தான் அவர் படம் அப்படி உருவாக்கி எல்லாங்களும் பேஸ் போட்டு இன்றைக்கி எங்கேயோ போய் நிற்கிறார். 33 வருஷம். அதுக்கு முன்னாடி அவர் பண்ண ட்ராவல் எவ்வளோ அசிங்கங்கள், எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ சந்திச்சிருப்பார்ல. நம்ம நேரடியாக பார்க்கறதுனால கேள்விப்பட்டதாக இருந்தாலும் இவ்வளோலாம் அடித்து இப்படி எத்தனை ஜாம்பவான்கள் இருந்தாங்க சினிமாவில் வரும்போது, இல்லைங்களா? ஆனால் எல்லாருமே அப்படியே நினச்சி நிற்க முடியாது. ஏன்னா காலத்திற்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருப்பாங்கன்னா, நம்ம எல்லாருமே 100 வருஷம் 200 வருஷம் வாழ முடியாது. மேக்சிமம் ஒரு காலகட்டம் தான் எல்லா மனிதனாக இருந்தாலும். அது வரைக்கும் நம்ம அதெல்லாம் உடைச்சி இந்த ரேஞ்சுக்கு வளர்ந்தாருன்னா அவருடைய உழைப்பு என்ன, அவர் டெடிக்கேஷன் என்ன, அவருடைய என்ன மாதிரி ஒரு ஒரு நம்பிக்கையோட தீவிரமாக போராடி இருப்பா இல்லைங்களா? கண்டிப்பாக. அவ்வளோ சின்சாரிட்டி வேணும். அதெல்லாம் மாரி அவருக்கு எவ்வளோ கடவுளுடைய அருள் இருக்குது பாருங்கள். இப்போ நான் இருக்கேன், பெரிய டைரக்டர் ஆகிட்டேன்னா இல்லையே. நான் பண்ணதே 2 படம் தான் டைரக்ஷன் இது வரைக்கும். ஒரு 3வது ஒரு படம் நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள் வந்து ஷூட்டிங் கிட்ட வந்து நின்றுடும், இல்லைங்களா? புரியுதுங்களா? ஆனால் என்னால் அந்த இடத்துக்கு போக முடியுதா? பட் அவர் எப்படி வந்தார்? கடவுளோட அருள் இருக்குது, உழைப்பு இருக்குது, எல்லா தன்னம்பிக்கை இருக்குது, கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்குது, மிக பெருசாக இருக்குது. அந்த ஆசீர்வாதம் இருக்கிறவனை யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக. ஆனால்
இவ்வளோ டாப்பில் இருக்கும்போது சினிமாவை விட்டு போகிறேங்கிற டெசிஷனுங்கிறது அஸ் அ டேரக்டர் அவர் கூட ஒர்க் பண்ண வர எப்படி பார்க்கலாம்? அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் என்னென்னா, அவர் சொன்ன மாதிரி தான். இப்போது இவ்வளோ வருஷங்களாக அவரை வந்து ஒரு மிகப்பெரிய ரேஞ்சுக்கு நிறைய பெரிய சப்போர்ட் பண்ணிட்டாங்க ஜனங்க அவருக்கு, இல்லைங்களா? அவருக்கு வந்து படம் வந்து சரியாக இல்லைனாலும் அந்த படம் லாபம் வந்துடும். ஆமாம், இல்லைங்களா? சரியாக இல்லைனாலும் லாபம் வந்துடும், இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இவ்வளோ பேர் மக்கள், இவ்வளோ பேர் கூட்டம், இவ்வளோ பெரிய ஒரு புரட்சிகரமான, புரட்சின்னு சொல்ல முடியாது, பட்டு இந்த அளவுக்கு வந்து மக்கள் அவங்கள வந்து அவரை வந்து நான் வந்து என் ஹீரோன்றதுக்காக நான் பேசலை. அந்த இடத்துல யாராக இருந்தாலும் நான் வச்சு விஜய் சாரை வச்சு ஷாஜஹான் ஒரு படம் பண்ணன்றதுக்காக பேசலை. யாராக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு அவர் உருவாக்கியிருக்க மக்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாரு, பண்ணட்டுமே. ஆனால் நீங்கள் பார்த்த வரைக்கும் அவர் செட்டில் ஒரு அமைதியும் இதுவும் தானே இருந்திருப்பார். ஆனால் செட்டில் அவர் எப்படி எப்படி இருப்பார், எந்த மாதிரி நடந்துக்குவார் செட்டில்? நான் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே நிறைய படங்கள், நிறைய பெரிய பெரிய ஹீரோஸ் கூட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். வித் இன்க்ளூடிங் சிரஞ்சீவி கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அசிஸ்டன்ட் டைரக்டர். டைரக்ஷன் ஃபஸ்ட் டைம் விஜய் சார் வச்சு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு படமே டாப் ஹீரோட பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் வந்து இங்கே பெரிய ஹீரோ தான். நான் இவரோட ட்ராவல் பண்ணதே இல்லை, பார்ப்பேன், அவ்வளோதான். பெரிய ஹீரோ இவ்வளோ தான். ஆனால் பட் எனக்கு பிடிச்சி என் கதைக்கு அவர் ஓகே, நான் இவரை வச்சு பெரிய ஆள் ஆகிறோம் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை செய்யும்போது சில பேர் வந்து செட்டில் லேட்டாக வருவாங்க. நீங்கள் பாம்பேலெலாம் பார்த்தீங்கன்னா டைரக்டருக்கு நாங்கள்லாம் வந்து உட்காந்துருப்போம். பம்பாயில் டவுடுன்ட்டு ஒரு படம், ஹிந்தி படம், ஊர்மிளா, சஞ்சய் தத் படம். அது ஓகே. 12 மணிக்கு ஹீரோ வருவார். அப்படியே அப்படி போட்டு அப்படியே 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிவிடு. அதாவது எதுவுமே கிடையாது. அப்படியே ரெடி சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் பார்த்துருக்கேன். நாட்டு சஞ்சத்தனை. ஆனால் அது அவங்க கல்ச்சரு, பாம்பே ஸ்டைல், அதை நான் தப்புன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நிறைய ஹீரோஸ் பார்த்துருக்கேன். லேட்டாக வருவாங்க, சீக்கிரம் நான் போகணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ நான் ஃபஸ்ட் டைம் இங்கே தமிழில் வேலை செய்கிறேன். அதாவது ஸ்கிரிப்ட் ஒர்க்கு இருக்கட்டும், இங்கே எல்லாருக்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், டிஸ்கஷனுக்கு போயிருக்கேன். பாலசேகர் அவங்க லவ் டுடேக்கு, துள்ளி தந்தாங்க, அந்த படத்துக்கெல்லாம் நான் ஸ்கிரிப்டிங் ஒர்க்கெல்லாம் போயிருக்கேன், வேலை செஞ்சுருக்கேன் நிறைய பேர்கிட்ட. ஷூட்டிங் பண்ணுறது, நான் ஒரு டைரக்ஷன் பண்ணுறது வந்து தமிழ்லேயே தான். ஒரு ஹீரோ கூட போய் ஒர்க் பண்ணுறது, ஸ்பாட்டில் போய் ஒர்க் பண்ணுறது. அவர் பார்க்குறேன், எவ்வளோ பெரிய ஹீரோ. நீங்கள் 7 o'clock கேல்ஷீட் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுனேன். 7 o'clock அப்படின்னா 7 o'clock ஒரு நிமிஷம் 5 நிமிஷம் முன்னாடி வந்து ஸ்பாட்டில் உட்காந்துருப்பார். வந்துருவார், அவ்வளோதான். வந்தவர், இதை நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் கூட நிறைய இடத்துல சொல்லிட்டேன், உண்மை அது. வந்துட்டாருன்னா அங்கே தான் ஃப்ரேமில், இங்கே ஒர்க் நடந்துக்கிற ஃப்ரேம் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன், அங்கே தான் உட்காந்துருப்பார். பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்துருப்பார், தனியாக உட்காந்துருப்பார். ரெடின்னு நம்ம சொல்ல தேவையில்லை, அவரே வந்துடுவார். தெரிஞ்சிடுது இல்லை அவருக்கு, அவரே வந்து நின்றுடுவார், ஃப்ரேமுக்குள்ளே வந்து நின்றுடுவார். ஷார்ட்டுன்னு கேட்டால் முடிச்சிடும். அவர் வந்தோடனே காலையில் சீன் சொல்லணும், அவ்வளோதான். அன்றைக்கி எடுக்க போகிற சீன், அவ்வளோதான். அப்புறம் எவ்வளோ ஷார்ட்டு கூப்பிட்டு அப்படியே வந்துடுவார். நீங்கள் 4 மணிக்கு கூப்பிட்டாலும் வருவார், மார்னிங் 4 o'clock கூப்பிட்டாலும் வருவார். எந்த நேரம் வந்தாலும் இது வரைக்கும் ஷார்ட்டுக்கு ஒரு நாள் கூட, ஒரு நிமிஷம் கூட அவர் லேட் பண்ணதே கிடையாது. இன்னொரு விஷயம், இப்போ இந்த டைமிங்கில் நம்ம ஷூட்டிங் வச்சுருக்கோம் சார், இன்றைக்கி 8 மணி சார் ஷூட்டிங்கு. ஓகே, நான் 8 o'clock வந்துடுறேன்னு சொல்லிட்டு போவார். இன்கேஸ் அவருக்கு வந்து ஒரு 1/2 hour, ஒரு 15 minutes லேட் ஆகுதுன்னு சொன்னால், நம்மளுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி, 1 hour முன்னாடி ஃபோன் பண்ணி சொல்லுவார், சார் நீங்கள் வேறு ஷார்ட் பிளான் பண்ணிக்கங்க, நான் வரத்துக்கு ஒரு 15 நிமிஷம் லேட் ஆகும். ஏன்னா நான் மேக்ஸிமம் சார் எல்லா சீன்லேயும் அவர் இருப்பார். மேக்ஸிமம் அந்த காமெடியில் தவிர எல்லாத்துலேயுமே அவர் இருப்பார். அந்த வந்தால் ஃபஸ்ட்டு ஷாட் அவருக்கு தான் எடுப்பேன் நான் மேக்ஸிமம். அதனால் நீங்கள் வேறு எடுத்துக்கங்க, டைம் வேஸ்ட் பண்ணிக்காது. நான் 15 minutes ஆகுங்க. அது சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன இருக்குது? நான் படம் பண்ண வந்து அவர் 32வது படம், டாப் ஹீரோ. அவசியமா? நான் சில கமெடியன்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். பிஸியாக இருக்கலாம், தப்பு கிடையாது. பயங்கர அட்ராசிட்டியெல்லாம் பண்ணுவாங்க சில பேர். அதெல்லாம் கிடையாது. அதனால தான் அவர் வந்து அந்த ரேஞ்சுக்கு போயிருக்கார் விஜய் சார், இல்லைங்களா? கண்டிப்பாக. உங்களுக்கும் அவருக்குமான அந்த ஒர்க் கான்வர்சேஷன் இருக்கும்ல, இப்போது நமக்கு சரி இது மாற்றிக்கலாமா, இல்லை இது ஒர்க் பண்ணிக்கலாமாங்கிற கான்வர்சேஷன் இருக்கும்ல, அது எந்த மாதிரி இருக்கும்? இந்த பொலைட் வேல இருக்குங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது அவர் விஜய் சார் கூட ஒர்க் பண்ண எல்லோரும் சொல்கிறது, கூப்பிட்டு சொல்கிறது கூட நம்மளை கூப்பிட்டு ப்ரைவேட்டாக கூப்பிட்டு இது ஓகேவா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டுக்குவாருங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை பற்றி மேக்ஸிமம் ஸ்பாட்டில் எதுவுமே பேச மாட்டேன்.
ஸ்பாட்டில் எதுவுமே பேச மாட்டோம். இன்கேஸ் கதைக்குள்ளேயோ வேறு ஏதாவது சாங் பற்றி பேசுனதுன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு பேசுவார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேச மாட்டார். இன்கேஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்போ பேசுவார்னா, நம்ம வந்து இதுதான் சீன் எடுக்க போகிறோம், அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கதை சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஹோல் ஸ்க்ரீன் ப்ளே சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ அவர் ஃபுல்லாக அந்த மைண்டில் அந்த கதை ஏறிடும். அவ்வளோதான். அது எல்லாமே ஞாபகத்தில் வச்சுட்டு இருப்பார். அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்றைக்கி ஷூட்டிங் வராருன்னா அந்த சீனை போய் சொல்லுவோம். அந்த சீனை போய் சொல்லுவோம். ஆனால் அந்த ஃபுல் ஸ்கிரிப்ட் அந்த நேரேஷனே 2-3 தடவை கேட்டுருப்பார். ஃபுல்லாக சீனை போய் சொல்லுவோம். இது சார் காலையிலே வந்தோன்னா அவருக்கு அவர் ரூமில் போய்ட்டு சொல்லிவிடுவார். பட் இல்லைண்ணா இது எதோ மாற்றிருக்க மாதிரி அந்த டைல. இல்லை சார் சின்ன சேஞ்ச் இது பண்ணேன், என்கிட்ட சொல்லவே இல்லையா அப்படி கேட்குறேன். அவ்வளோதான். அது தனியாக சர்வீஸ் வந்துட்டாருன்னா எந்த ஒரு டைரக்டர் எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ண மாட்டார். அதுவும் புது டைரக்டர் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். அவங்க அப்பா அவர் அப்படி வளர்த்துருக்காருங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு புது டைரக்டர் ஒரு டாப் ஹீரோ வச்சு படம் பண்ணான்னா எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு தெரியுங்களா? ஆமாங்க. அவங்க வந்து முன்னாடி எதனா பண்ணான்னு வச்சிங்களேன் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும் இல்லைங்களா? டிஸ்டர்ப் ஆகிடும். சாதாரண ஹீரோன்னா ஏதாவது அப்படி இப்படி பேசி பேலன்ஸ் பண்ணலாம். பெரிய ஹீரோன்னு போது கஷ்டங்களா? ஸோ இதனால தான் எல்லா புது டைரக்டரும் அவரை வச்சு படம் பண்ணி கதை சொல்லணும் ட்ரை பண்ணாங்க, படம் பண்ணாங்க, ஹிட்டுங்களும் கொடுத்தாங்க, மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிட்டு. அதுதான் பெஸ்ட். ஆனால் அதே மாதிரி இவருடைய கடைசி படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகும்போது கூட இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை நடக்கும்போது இது எப்படி பார்க்குறீங்க? இந்த சர்டிஃபிகேஷன் இஷ்யூவாக இருக்கட்டும், இத்தனை ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாரு, எப்படி பார்க்குறீங்க? நம்மளுக்கு அரசியல் தெரியாது, பட் அது வந்து கஷ்டமாக தான் இருக்குது. அதாவது சினிமா அரசியல்ன்றது வேறு, சினிமான்ற அரசியல்வாதியாக இருக்கலாம், இப்போ அரசியல்வாதி தான், பட் சினிமான்றது வேறு. அது மக்கள் என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயம். எல்லோரும் தானே பார்ப்பாங்க, அரசியல்வாதிலாம் பார்க்குறது எல்லோரும் பார்ப்பாங்க. சினிமான்றதுக்கு வந்து ஜாதி மதம் இது 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 எதுவுமே கிடையாதுங்க. அதுக்கு இட்ஸ் இன்வெஸ்ட். அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லோரும் இன்றைக்கி ஜாலியாக படம் பார்ப்பாங்க. அது பார்த்துருந்தா சந்தோஷமாக இருந்திருக்கும், அவ்வளோதானே வழியா. அதெல்லாம் தரல. ஆனால் நோ ப்ராப்ளம். எப்போ வந்தால் என்ன, அவர் படம் எப்போ வந்தாலும் எப்போ. ஆமாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இஸ் நாட் அன் ஆர்டினரி ஹீரோ. சினிமாவில் எவ்வளோ ரேஞ்சுக்கு வந்து டாப் பீப்புள்ஸ் இருக்கும்போது சாதாரணமாக வந்து அவங்க முன்னாடியே டாப்பில் போய் நின்னார்ல. கண்டிப்பாக. நான் வந்து சொல்ல தேவையில்லை. என் ஹீரோ நான் புகழ்ந்துறேன்னு கிடையாது. நான் எல்லா சேனல்ஸ் எல்லா இன்டர்வியூஸிலும் நான் இதை தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு இருக்கிறத ஒரே ஹீரோ என் விஜய் தான். நான் பெரிய படம் எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியல. இப்போது நான் விஜய் சார் வச்சு படம் பண்ணேன். என் ஹீரோ நான் அன்றைக்கி வந்து நினைக்கல உண்மையில் சத்தியமே. நான் வந்து ஜோசியக்காரனோ ஏதோ எனக்கு கிடையாது. நான் எதாவது தான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு பெரிய ஹீரோ வரும்னு தெரியும். ஆனால் அரசியலுக்கு வர்ற அளவுக்கு ஒரு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டம், இந்த அளவுக்கு எனக்கே பைத்தியம் பிடிக்குது. எங்கள் ஊரில் எல்லாம் போகும்போது வரும்போது எல்லாம் வந்து என்ன சாவு அடிக்கிறாங்க. அண்ணா 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 அடா அடு டெய்லா அரசியல்வாதி கிடையாதுடா, எல்லாம் விட்டுருக்கடா. எனக்கு வந்து நான் அவரை யூஸ் பண்ணி என் அப்பா அம்மாவுக்கு பேர் வாங்கி தரணும், என் கனவை நனவாக்கிக்கணும், என் ஊருக்கு பேர் வாங்கி தரணும், என் நண்பர்களுக்கு நல்ல மரியாதை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவரை யூஸ் பண்ணி நான் படம் பண்ணேன். எனக்கு அவர் வாய்ப்பு கொடுத்தாரு. இனிமேல் காலம் அவரோட வந்து அதாவது இன்னொன்று கூட சொல்கிறேன். எந்த ஒரு மனுஷனாலும் அதாவது நீங்கள் கொண்ட கொள்கை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு எப்படி போகணுன்னு நீங்கள் டிசைன் பண்ணிட்டீங்க, அதுக்காக உழைக்க ஆரம்பிச்சினாங்க கடுமையாக. அதே திங்கிங் அதே மைண்டு அதே உழைப்பு, அதுக்காக உழைப்பு திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்க. நீங்கள் அந்த இடத்த கோல் அடிச்சிருங்க. அது எந்த துறையாக இருந்தாலும். அதெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டு படம் வரைக்கும் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா இல்லைன்னா என் தலையெழுத்தா எனக்கு வந்துச்சு, ஓரளவு யூஸ் பண்ணிக்கலையா இல்லைங்களா? அதை அவர் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. நான் அவரை கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது சொல்கிறேன். புரியுது சார், புரியுதுங்களா? அவர் எந்த துறையில் அவர் வந்து அடி எடுத்து வச்சாலும் அப்படி உழைக்கிற மிகப்பெரிய பவர் அவர்கிட்ட இருக்குது. அவர் உணர்ச்சி வசப்பட்டு பார்த்தீங்களா எங்காவது? எங்கேயுமே இல்லை. ஐயோ, எப்பவுமே பட மாட்டார். எப்பவுமே நான் பார்த்ததே கிடையாது. ஒரே ஒரு தடவை என்கிட்ட சண்டை போட்டார். சண்டை கூட போடல. ஒரு இடத்துல வந்து கிளைமேக்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். நான் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ப்ரீ கிளைமேக்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். லாங்கில் கேமரா வச்சு உட்காந்துருக்கேன். அவர் வந்து செயினை கைட்டி கொடுத்துட்டு எல்லாரும் நாளைக்கு எல்லாம் அலர்ட் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார் பார்த்தீங்களா? ஆமாம்.
அதை எடுத்துகிட்டு இருக்கோம். நைட் ஆயிடுச்சு, 12 ஆயிடுச்சு. அவர் இப்போ நைட்டு வந்து மேக்ஸிமம் 12க்கு முன்னாடி போயிடுவார், வந்துட்டாருங்க. அது லேட் ஆகிட்டு இருக்கு. ஒன் மோர் போயிட்டுருக்கு. நான் அங்கே உட்காண்ட்ருக்கேன், டெலி போட்டு உட்காண்ட்ருக்கோம் மேலே டாப்பில். என்ன வைக்கல, திரும்ப இறங்கி வந்தான். அங்கே வருவேன், ஒரே ஓட்டு ஓடி வந்தேன்னா நான் ஓகே ஓ இன்னும் அடையில இவ்வளோதாங்க என்ன வாழ்க்கையில் அவர் சொல்லுது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் ஹீரோ என்னை இது வரைக்கும் திட்டவே இல்லையே. திட்ட ரொம்ப சந்தோஷம்ப்பா. உண்மை யாரை திட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க? உண்மையான அந்த இது இருக்கிறவங்கள தான் திட்டுவாங்க, பேசுவாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதர்வைஸ் அவர் என்றைக்குமே எப்போவுமே நத்திங்.